அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிப்ரவரி மாதத்தின் இன்றைய தேவ வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த பிப்ரவரி மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற அவருடைய வார்த்தை 1 சாமுவேலின் புத்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர்தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. அன்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனும் தேவனுக்கு சித்தமானதை எல்லாம் தன் வாழ்க்கையில செய்து முடித்த சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுடைய வாழ்க்கையின் பெரும்பாலான நாட்கள் சவுல் அவனுக்கு சத்துருவாகவே இருந்தான். சவுல் அவன் மேல் எரிச்சல் அடைந்தவனாய் இருந்தான். சவுல் அவன் மேல் பொறாமை கொண்டவனாக இருந்தான். அன்றுக்கு மகிமை உண்டாகட்டும். தன்னுடைய வாழ்நாளிலேயே அவனை முழுமையுமாக பகைத்து தாவீதை கொன்று போடுவதற்கு பல விதங்களிலே துன்பத்தையும் வேதனையையும் துயரத்தையும் அவனுடைய வாழ்க்கையில அவன் கொடுத்து கொண்டே இருந்தான். சவுலின் நிமித்தம் தாவீது இளைப்பாறுதல் அற்ற நிலையிலே, வேஷம் மாறின நிலையிலே, ஒரு தெல்லுப்பூச்சியை வேட்டையாடுவதை போல தாவீதை வேட்டையாடுவதற்கு சவுல் எழும்பி வந்தான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சவுலை போன்ற மனிதர்கள் காரணமே இல்லாமல் எழும்பி உங்களை விரோதித்து, உங்களை பகைத்து, உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து உங்களுடைய சமாதானத்தை இழக்க செய்த நிலையில இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, ஓ சத்துருவுக்கும் உனக்கும் நடுவுல நான் நின்று நியாயம் விசாரித்து நான் நீதியை சரி கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பொல்லாத மனிதர்களால நீங்க நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு முகாந்திரமே இல்லாமல் காரணமே இல்லாமல் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கை, ஒரு நெருக்கத்தின் பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நடுவாக நின்று ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். என் துயரத்துக்கு முடிவில்லையா? என் துக்கத்துக்கு முடிவில்லையா? என் போராட்டத்திற்கு முடிவில்லையா? என்னுடைய அலைச்சலுக்கு முடிவு இல்லையா? என்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு இல்லையா? எத்தனை காலங்கள், எத்தனை வருடங்கள் இப்படியாக இந்த பொல்லாத மனிதர்களாலே நான் நெருக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்களே, ஆனால் தளர்ந்து போயிருப்பீர்களானால், நம்பிக்கை இழந்து போயிருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, உனக்கும் உன் சத்துருவுக்கும் நடுவே நின்று நான் நியாயம் விசாரித்து, அவர் உங்களை குறித்து விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வார்த்தையை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நியாயத்தை ஆண்டவர் விசாரிப்பார். லூக்கா 18வது அதிகாரத்துல தேவனுக்கு பயப்படாத, மனுஷனை மதிக்காத ஒரு நியாயாதிபதியின் இடத்துல ஒரு ஏழை விதவை தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை கொண்டு போனப்ப அவன் வெகு நாள் அவனுக்கு நியாயம் செய்ய மனதில்லாமல் இருந்தது. அவள் அடிக்கடி அவனை தொந்தரவு செய்து அலட்டி கொண்டிருந்தது நிமித்தம் நான் அவளுக்கு நியாயம் செய்வேன் என்று சொன்னான். இன்றைக்கு நமக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை, அலைச்சலை, வேதனையை, துக்க
நெருக்கத்தை அறிந்திருக்கிற ஒரு நியாயாதிபதி உங்களுக்கு உங்கள் சத்துருவுக்கு நடுவாக நின்று, யாக்கோப்புக்கு விரோதமாய் லாபான் புறப்பட்டு வந்த பொழுது யாக்கோப்புக்கு லாபானுக்கு நடுவே கர்த்தர் நியாயாதிபதியாய் நின்று நியாயம் விசாரித்து யாக்கோப்புக்கு நன்மையே அன்றி தீமையை செய்யாதபடி எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லி எச்சரித்து நன்மை செய்ய வைத்த ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்களில அப்படி செய்வார். நீங்க சொர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். லூக்கா 18:7 வார்த்தை 8 வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்துல செய்வார். சீக்கிரத்துல உங்க நியாயம் வெளிப்படும். சீக்கிரத்துல உங்கள் காரியத்துல கர்த்தர் பதிலளித்து, நீங்க எந்த காரியத்துல துன்பத்தை கண்டீங்களோ, நெருக்கத்தை கண்டீங்களோ, பாடுகளை கண்டீங்களோ, அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் விசாரித்து உங்க காரியத்துல ஆண்டவர் நீதியை சரி கட்டுவார். ஆகவே முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என் நியாயத்தை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி முன்னோக்கி செல்லுங்கள். தேவ கிருபை உங்களோடு இருந்து உங்களை நடத்துவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற சத்துருவுக்கு நடுவாக கர்த்தர் நின்று உம்முடைய பிள்ளைகளுடைய நியாயங்களை விசாரித்து உம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் இருக்கிற நீதியை, நியாயத்தை கர்த்தர் சரி கட்டுவீராக. இந்த மாதம், இந்த நாட்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.